இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 2 ஜாதகத்தையாவது ஆய்வு செய்யலாமா? கோபிநாத் மக நட்சத்திரம். இந்த ஒரு விஷயத்தில் என் பையன் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், சிம்ம லக்கணம். படிப்பு நன்றாக மார்க் எடுக்க என்ன தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படிங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க. கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை 3 to 4 ஒரு இலையை அதில் பச்சரிசி பரப்பி, அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு தேங்காயை உடைச்சி, அந்த 2 தேங்காய் முடியினுடைய தண்ணீரையும் கீழே ஊற்றி அந்த 2 தேங்காய் முடி மேலே வைங்க. அதுக்குள்ளே அந்த பையனுக்கு எத்தனை வயசோ அத்தனை மிளகு முடிஞ்சு அதுக்குள்ளே போட்டு நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ விளக்கேற்றுங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை ராகுகால டயத்தில் காலப்பைரவருக்கு விளக்குங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. தேங்க்யூ. என் பெயர் ரவிக்குமார், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். ட்ரேடிங் கம்பெனியில் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமாக போகலாம். சுவாதி நட்சத்திரத்துக்கு அது பொருத்தமானது தான். செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க. எனக்கு பொது பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன கேட்குறீங்க? பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. கோபி சுபா என்ன நட்சத்திரம் சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா? ஏன்னா நீங்கள் போட போட நிறைய பதிவுகள் வரும்போது உங்கள் பதிவுகள் மேலே போயிடும். நீங்கள் விக்னேஷ் கோபிநாத் சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்மம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. எதையும் தலைமை பொறுப்பு, தலைமை பதவி, தான் சொல்கிறதா சரி அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக மட்டும் இல்லை, ஒரு டைட்டாக சொல்லக்கூடிய ராசி. ஆனால் சிம்மத்துக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தன்னுடைய கோபத்தால் அவசரத்தால் நிறைய இழந்துடுறாங்க. உறவுகளை, சொந்தத்தை, நட்புகளை, நண்பர்களை, நிறைய இழப்புகள் இருக்குது. இந்த சிம்மத்தை பொறுத்தளவில் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், பெரிய மனிதர்களாக வரணும், ரொம்ப சாதிக்கணும், சாதனை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, சிம்மத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சிம்மத்துக்கு 11ஆம் இடம் என்ன தெரியுமா? புதனோட வீடு. மிதுனம் 2ஆம் இடம் தனஸ்தானம், புதனோட வீடு. இந்த புதன் பலமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பீங்க. இந்த சிம்மத்துக்கு 5ஆம் இடம் குருவோட வீடு. அப்போ இந்த குருவும் புதனும் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப சோர்வையும் வருத்தத்தையும் தரும். ஆனால் இந்த சிம்மம் வெற்றி பெறுமா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறும். எப்போ வெற்றி பெறும்னா, ஆன்மீகத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற போது வெற்றி பெறுவீங்க. ஏன்னா மகம் நட்சத்திரம் என்பது கேது. அது நம்மளை சுருக்குகிறது. இருக்குகிறதுனா என்ன? நிறைய விரிவடைய விடாமல் நம்மளை சுருக்கமாகவே கொண்டு போகும். அப்போ இதற்கு அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சனிக்கிழமை சனி ஓரையில் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய்